மன்னாரில் பேருந்தொன்றில் பயணித்துக் கொண்டிருந்த நபரை கும்பல் ஒன்று கூறிய ஆயுதத்தினை காட்டி கடத்தி சென்ற சம்பவம் தொடர்பான காணொலி வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் இது தொடர்பாகத்தான் இதிலே முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். மன்னாரில் நபரொருவர் பேருந்தில் பயணித்துக் கொண்ட நிலையில் பேருந்தை வழிமறித்து பேருந்துக்குள் ஏறி அந்த நபரை கத்தி முனையில் கும்பல் ஒன்று கடத்தி சென்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதை தவிர ஒரு காணொளி காட்சி ஒன்றும் வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார். அவர் வழக்கொன்றில் இவ்வாறு முன்னிலையாகியிருந்ததாக கூறப்படுகின்றது. அதற்கு பிறகாக அந்த வழக்கை முடித்துக் கொண்டு நேற்றைய தினம் மாலை வேளை மன்னாரில் இருந்து தலைமன்னார் நோக்கி செல்லுகின்ற பேருந்திலே பயணித்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அதாவது பல பயணிகள் அந்த பேருந்திலே பயணித்திருக்கிறார்கள். அதிலே ஒருவராக இவருமே பயணித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் இடைப்பட்ட இடமான காட்டாஸ்பத்திரி எனப்படுகின்ற பகுதியிலே திடீரென்று ஒரு கும்பல் வந்து பேருந்தை நிறுத்தி இருக்கின்றது. இவ்வாறு பேருந்தை நிறுத்தி அந்த பேருந்தில் பயணித்த நபர் ஒருவரை அடித்து அவரிடம் கூறிய ஆயுதத்தை காட்டி பயணிகளையும் அச்சுறுத்தி அந்த நபரை பேருந்திலிருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் ஏற்றி சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனை அந்த பேருந்தில் பயணித்த ஒருவர் ரகசியமாக காணொலியாக பதிவு செய்திருக்கின்றார். அந்த காணொலி தான் தற்பொழுது ஊடகங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதனை வைத்து பல செய்திகள் தற்பொழுது ஊடகங்களிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறு அந்த நபர் கடத்தி செல்லப்பட்ட நிலையிலே நடுக்குடா எனப்படுகின்ற பகுதியில் அந்த நபர் மீது அந்த கும்பல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதற்கு பிறகாக அந்த நபரை அங்கேயே விட்டுவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறு பட்டப்பகலில் பல பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்துக்குள் கூறிய ஆயுதத்தை காட்டி அவரை அங்கிருந்து அச்சுறுத்தி அடித்து இவ்வாறு இழுத்து செல்லக்கூடிய வகையிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது சொன்னால் எவ்வளவு மிக ஆபத்தான ஒரு சூழல் தற்பொழுது இந்த நாட்டிலும் அதேவேளை வடக்கிலும் மன்னாரிலும் நிலவுகின்றது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். இந்த நிலையில் இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் ஊடகங்களிலே செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதாவது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் தான் இதன் பின்னணியில் இருப்பதாகவும் அவர்கள் காட்டாஸ்பத்திரி எனப்படுகின்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தொடர்ந்து அந்த பகுதியில் போதைப்பொருள் வர்த்தகம் தலைதூக்கி வருவதாகவும் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் போலீசார் அதனை கட்டுப்படுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைத்திருப்பதாகவும் தற்பொழுது ஊடகங்களில் வெளியாக இருக்கின்ற செய்தியிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றது என்பது மிக மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளும் மிக அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகையால் தற்பொழுது இலங்கையில் பாரிய குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருகின்றது. இந்த நாட்டில் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த நாட்டில் அமைதியாக வாழ்ந்துவிட முடியாது என்கின்ற எண்ணம் தற்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியிலே இருக்கின்றது. அது மன்னாரில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, கொழும்பிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் வன்முறை சம்பவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அது தொடர்பான செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிக மிக அச்சப்படுகின்றார்கள். அது தவிர இந்த பொது விடயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இன்னுமே ஆபத்து நிறைந்திருக்கின்றது என்பதை அடிக்கடி வருகின்ற தகவலின் ஊடாக அறியக்கூடிய வகையில் இருக்கின்றது. அச்சுறுத்தல்களின் ஊடாக, அதாவது இந்த பொது விடயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு, அதாவது ஊடகவியலாளர்கள் உட்பட இந்த பொது விடயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு அச்சுறுத்தல் வருகின்றது. ஒரு காணொலி பதிவு செய்தாலே கருத்து பட்டியலில் வந்து உங்களை கொலை செய்வோம், உன்னை கொலை செய்வேன், கடத்துவேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்று அவ்வளவு தைரியமாக இந்த கும்பல்கள் எல்லாம் செயற்பட்டு வருகின்றது என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. இந்த நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் வசிக்க முடியாது, நிம்மதியாய் வாழ்ந்துட முடியாது, எப்போதும் என்ன வேண்டும் என்றால் நடக்கும் என்கின்ற சூழல் இப்போது இருக்கின்றது. இன்று எவ்வளவு மோசமான நிலைமை இங்கு நடக்கின்றது சொன்னால் போலீசாரையும் தங்களுக்குள் வைத்துக் கொண்டு பல்வேறுபட்ட முறைகேடுகளில் பணம் இருக்கின்றவர்கள், போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கசப்பான உண்மை. எனவே இந்த தண்டனைகள் என்பது போதுமானதல்ல. இந்த வன்முறை கலாச்சாரத்தை முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வர வேண்டும். இங்கு மக்கள் வாழக்கூடிய நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் இதிலே கூறிக்கொள்ள வேண்டும். ஒரு கொலை சம்பவம் நடந்தாலோ அல்லது ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தினாலோ அதுவான நடவடிக்கைகள் மிக மிக தாமதப்படுத்தப்படுகின்றன. அது தவிர ஒருவர் ஒரு விடயத்தை செய்தால் கூட தண்டிப்பதை விட அந்த விடயம் நடக்காத அளவிற்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அப்படியான விடயங்கள் ஈடுபடுவர்களுக்கு ஒரு
பாடத்தை கற்றுத்தரக்கூடிய வகையிலே சட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இதிலே வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இன்று அப்படியா நடக்கின்றது என்று கேட்டால் அப்படி இல்லை. ஆகவே ஒருவரை வெட்டினாலோ ஒருவரை கொலை செய்தாலோ ஜெயிலுக்குள்ள போய் ஜெயிலுக்குள் வசதியாக வாழலாம், சிறைக்குள் வசதியாக வாழலாம், அதற்கு பின்னர் ஒரு காலத்தில் வெளியே வந்துடலாம் என்கிற எண்ணம் தற்பொழுது குற்றம் செய்தவர்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே நாடு இப்படியே போனால் மிக மிக ஒரு ஆபத்தான போக்கு. இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் இருக்க மாட்டார்கள், சிங்கள மக்களும் இருக்க மாட்டார்கள், முஸ்லிம் மக்களும் இருக்க மாட்டார்கள். அப்படியான சூழல் தான் நிலவும். எனவே தைரியமாக இப்படி ஒரு சம்பவம் மன்னால் நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பாக போலீசார் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். அந்த